வேதத்திலிருந்து அவர் வருவதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். இப்போது 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 யோவான் புஸ்தகம் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நல்ல கவனிங்க. இங்க வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாய் வெளிப்பட்டது அல்லது மனிதனாய் இந்த உலகத்தை வந்தது நோக்கம் என்னவென்று சொன்னால், தான் உண்டாக்கப்பட்ட மனுஷனுடைய அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லது பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு வழி என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அவர் என்ன செய்தார்? தன்னையே என்ன பண்ணினார்? தியாகம் பண்ணிட்டார். தன்னையே ஒப்பு கொடுத்து விட்டார். அந்த ஒப்பு கொடுத்ததின் நிமித்தமாகத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது என்னவென்று சொல்லி வாசிங்க மறுபடியும். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய குமாரன் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். அந்த பாவத்தை அழிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? வெளிப்பட்டார். அப்போ பாவத்தை விடுதலையாக்க வேண்டுமானால், இன்னைக்கு ஒருவேளை உலக மனுஷர்கள் ஆடு மாடு கோழிகள் என்னென்ன நினைக்கிறார்கள், அவர் கொடுத்தா என்ன பலி கொடுத்துட்டோம்னா நிவர்த்தி ஆயிடும் சொல்லி யோசிக்கின்றிருக்காங்க. இந்த நிவர்த்தி எதுவும் ஒரு பேசுகிற ஒரு மனுஷனுக்கு பேசாத ஒரு ஜீவன் எப்படி பலி கொடுக்க முடியும்? எப்படி அதை நிவர்த்தி ஆக்க முடியும்? நல்லா கவனிங்க. ஒரு பேசுகிற மனுஷன் தான், பேசுகிற ஒரு மனுஷனிடத்துல தன்னுடைய குறைகளை அல்ல தன்னுடைய பாவங்களை தன்னுடைய இதுகள் சொல்லி அறிக்கை செய்ய முடியும். ஆனா பேசாத ஒரு மிருக ஜீவன், பேசாத ஒரு பறவை, பேசாத ஒரு காரியம் என்ன செய்ய முடியாது? இவருடைய பாவத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. நம்முடைய பாவத்தை எடுத்துக்கொள்வதற்கு அல்லது ஒருவேளை இப்படி எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஒருவேளை தவறு செய்யும் போது அந்த தவறு செய்கிற மனுஷனுடைய அல்லது தவறுகளை இன்னொரு தவறு செய்கிற மனுஷன் தான் என்ன செய்ய முடியும்? அதை சொல்ல முடியும். நாம ஒருவேளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் தப்பு செய்கிறாங்க. அவங்கள இன்னொரு தப்பு செய்கிற மனுஷன் என்ன பண்ண முடியாது? அவங்ககிட்ட போய் பிரதர் நீங்கள் செய்யறது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் செய்கிறதே தப்பு. ஆனால் இன்னொரு மனுஷன் தப்பு செய்ய சொல்ல முடியாது. அப்போ அப்படின்னு சொன்னால், அப்போ இன்றைக்கு நாம் தவறு செய்கிறத இன்னொரு தவறு செய்கிறவன் சுட்டி காட்டுகிறான், அல்லது ஒருவேளை தவறு செய்யாதவன் இன்னொரு தவறு செய்கிறவனை திருத்து பார்க்கிறான். ஆனால் இது பேசுகிறவர்களுக்குள்ள ஒரு காரியம். ஆனால் பேசாத ஒரு மிருக ஜீவன் இன்னொரு பேசுகிற ஒரு மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்? அவங்களுடைய பாவத்தை அல்ல அவங்களுடைய சுமையை சுமக்க அவங்களுடைய காரியத்தை செய்ய முடியாது. ஏன்னா அவர்களே முடியல. ஆனால் அவர்கள் இன்னொருத்தர் என்ன பண்ண முடியாது? அது பாவத்தை விருத்தியோ அல்லது செய்து கொள்ள முடியாது. அப்போ என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அடுத்து இன்னொரு 9ஆம் வசனத்தை வாசிக்கும் சொல்றாரு பாருங்க. தேவனால் பிறந்த எவனோ பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஆமென். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்கிறது, முதலாவது பாவத்தை அழிக்க இயேசு வெளிப்பட்டார். அப்ப பாவத்தை அழித்த பிறகு மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான், அல்லது தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறான், அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்வதற்கு தகுதியாய் மாறிவிடுகிறான். அப்படி தகுதியாய் மாறும்போது வேதம் சொல்லுகிறது, பாவத்திலிருந்து விடுபட்ட மனுஷன் அல்ல பாவத்திலிருந்து நீக்கப்பட்ட மனுஷி அவர்கள் மறுபடியும் செய்ய மாட்டாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா தேவனால் பிறந்த எவன் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். அப்ப நாம் பாவம் செய்யாதபடி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? அவருடைய ஜீவனை தந்து நம்மை பிசாசுடைய எல்லா விதமான சூழ்நிலையில் விடுதலை ஆக்கும்படியாய் இயேசு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து சிலுவை மரத்தில் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி வெற்றி சிறந்து, எப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கிறது சொல்றதுன்னா, நீங்க பார்க்கும்போது கொலோசியரில் சொல்லப்படுது, நாம் பார்க்கும்போது இங்க வேதத்தில் சொல்லப்படுவதான காரியத்தை பார்க்கும்போது கொலோசியர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது சொல்றாரு பாருங்க. அங்க சொல்றாரு, ஞானஸ்தானத்திலே அவரோட
கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதாங்க சொல்ற, சிலுவையில் இயேசு என்ன பண்ணாருங்க? வெற்றி சிறந்தார். பாவத்தை நீக்கும்படியாக இயேசு பாவியாய் மாறினார், இயேசு தரித்திரனாய் மாறினார். இயேசு இந்த உலகத்துல மனுஷனை நல்லா இருக்கும்படியாய், சுகமாய் இருக்கும்படியாய், பாவ நிவர்த்தி ஆக்கி இந்த உலகத்துல வாழ்வதற்கும், இங்க சொல்லு பாருங்க, நமக்கு எதிரடியாகவும் நமக்கு கட்டளையாகவும் இருந்த கையெழுத்து என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டாரு. அப்போ தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுகளில் இருந்தது என்னன்னு கேட்டா பாவ பிரிவினை. நமக்கும் தேவனுக்கும் அந்த பாவ பிரிவினையை தேவன் எடுத்துட்டு நம்மையும் அவரையும் ஒன்று சேர்ப்பதற்கு இயேசு சிலுவையில தொங்க வேண்டியதாய் மாறினது. ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில தொங்கினபடினால அந்த சிலுவை மரம் என்ன செய்தது? உங்களையும் என்னையும் ஒன்று சேர வைத்தது. இயேசுவோடு கூட உறவாட, இயேசுவோடு ஐக்கியப்படுவதற்கு செய்தது. ஏன்னா அவர் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்த நோக்கம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு மாத்திரமல்ல, அவரோடு கூட வைத்துக் கொள்வதற்காக, இந்த உலகத்தில் வைத்துக் கொள்வதற்காகவும் பரலோகத்தில் அவரோடு கூட்டும் போவதற்காகவும். நாம் மரியாதை இருப்போமானால் இயேசு வருவார் சொன்னா நாம் என்ன பண்ண போறோம்? அவரை எதிர்கொண்டு போக இருக்கிறோம். ஆனா மரிச்சிட்டோம்னு சொன்னா அவர் வரும்போது நாம் அவரோடு கூட வர இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அங்க என்ன சொன்ன? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் இயேசு என்ன பண்ணார்? ஒளிவு கொண்டு ஆவிகளை சிலுவையின் மேல் இயேசு வெற்றி சிறந்திருக்கிறார். வெற்றி சிறந்த இயேசு ஆராதிக்கிறாங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ளாக தெளிவு இல்லை. தெளிவு இல்லாததுனால தான் இன்னைக்கு பிரச்சனைகள், போராட்டம். இன்னைக்கு எல்லாமே தெளிவாய் மாறும்போது சத்தியத்தை அறிவி சத்தியங்களை விடுதலையாக்கும். சத்தியத்துக்குள்ள இல்லாததுனால இன்னைக்கு எல்லாம் அநேக கிறிஸ்தவர்கள் உலகத்தில் உள்ளவைகளும் இன்னைக்கு என்ன பண்ணி சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த சிக்கி கொண்டிருக்கிறதுனால அவர்கள் விடுதலையாக்க இயேசு வந்ததை இன்னும் அறியாத இருக்கிறார்கள். அந்த அறியாமை தான் அவர்களை என்ன செய்கிறது? அதே இடத்துல இருக்க செய்கிறது. ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால், கிறிஸ்து சகோதரி என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவுக்காக மாத்திரம் வாழ வேண்டும். உலகத்துக்கு இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த எலெக்ஷன் வந்துடுச்சு. எலெக்ஷன்ல எனக்கு போன் மேல போன் வந்துருக்குது. ஐயா, வில்லிவாக்கம் தொகுதியில் நீங்கள் தான் எப்படியாவது என்ன பண்ணோம்? தாவேக்காலேருந்து வருது, பாஜகலேருந்து வருது, டிஎம்கேல எல்லா இடத்துலேருந்து வந்துருக்குது. இப்போ கூட 2 மணி நேரத்துக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினார். ஐயா, நீங்கள் எப்படியாவது நீங்கள் சொன்னீங்கன்னா வருவாங்க, நீங்கள் பேசுங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு அதை செய்கிறோம், இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் மக்கள் என்ன செய்து கொண்டிருக்காங்க? உலகத்தில் சிக்கிக்கிறாங்க. நாம் உலகத்தில் இருந்து என்ன பண்ணப்படுறோம்? வேர்பிரிக்கப்பட்டுக்கிறோம். அப்போ வேர்பிரிக்கப்பட்டவர்கள் நாம் தேவனுக்கு மாத்திரம் நாம் என்ன பண்ணோம்? ஊழியம் செய்யணும். மனுஷனுக்கு நான் சொல்லிட்டேன், ஐயா அதெல்லாம் முடியாது, நான் அதை செய்ய முடியாது, யார் வராங்களோ வந்துட்டு போடணும், நம்ம போட வேண்டியது ஓட்டு தான் போடணும், நாம் அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது, எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால் இன்றைக்கு உலகத்தில் மனுஷங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை சிக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் விழித்திருப்போமானால், தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் ஆயத்தமாக இருக்கும்போது, தேவனுடைய சித்தத்தை செய்வோமானால், இந்த பூலோகத்தில் சுகமாய் வாழ்வோம், மகிமையாய் வாழ்வோம், ஆசீர்வாதமாக இருப்போம். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லும், பலப்படுத்த கிறிஸ்துனால் எல்லாவற்றையும் செய்யனுக்கு பலன் உண்டு. அவர் நமக்கு பலன் தருவார். பலன் தருகிறது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் பலனும் தருவார், சுகமும் தருவார், நன்மையும் தருவார். ஆனால் நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், உலகம் நம்மோடு கூட இருந்தாலும், ஆனால் உலகத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இயேசு உலகத்தானா இல்லை, இயேசு உலகத்தோடு இருந்தார். இயேசு என்ன செய்தாருங்க? உலகத்தில் இருந்தார், ஆனால் உலகத்தானா இல்லை. அவர் இயேசுவை தன்னை தெய்வமாய் காட்டிக்கொள்ளாத இருந்தாலும் அவர் என்ன செய்தாரு? மற்றவர்கள் என்ன சொல்றாங்க என்னை பற்றி? அப்படி அவங்க சொல்றாங்க, நீ தேவனுடைய குமார் என்று அறிந்திருக்கிறேன். நசரேயனாகிய இயேசு இப்படி அவரை குறித்து சொல்லுகிறார். நாம் நம்மை குறித்து சொல்ல தேவையில்லை. இயேசு நம்மை உண்டாக்கின நோக்கத்தை நான் வெளிப்படுத்தும்படியாக இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கணும். அதெல்லாம் சொல்றாரு, இயேசு என்ன செய்தாரு? பாவத்தை அழிக்கும்படியாய் வெளிப்பட்டார். அப்ப நாம் பாவத்தில் இல்லாத வெளியே வந்துட்டோம்னா நாம் பாவத்துக்கு அடிமைகள் இல்லை, பாவத்தை நீக்கப்பட்டு விட்டோம். அடுத்து இன்னொரு வசனம் சொல்லுது, எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். நல்லா கவனிச்சு பாருங்களேன், இந்த வசனம் சொல்லுது, அவர்கள் வாழ்நாள் முழுதும் மரண பயம். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, மரணம் வந்தால் எனக்கு பயமே இல்லை. ஏன் தெரியுமா? இங்கே இயேசு என்னோடு கூட இருக்கிறா, நான் மறிச்சு அவட கூட போவேன். மரண பயம் இல்லை. இன்னைக்கு இயேசுவை அறியாதவர்களுக்கு தான் பயம். என்ன பயம்? மரண பயம். அப்போ இயேசுவை நாம் அறிந்திருப்போமானால் இந்த உலகம் நமக்கு ஒரு நாள் சொந்தம் கிடையவே கிடையாதுங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் நாம் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்கு உபயோகமாய் வாழ வேண்டும், இயேசுவுக்கு பிரயோஜனமாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்போது உங்களுக்கு இவைகள் எல்லாம் கொடுப்பாருங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்தில் கூட கொடுக்கிற தெய்வம் ஒரே ஒரு தெய்வம், இயேசு ஒருத்தர் தான். அல்லேலூயா. வேற யாருமே எதுவுமே கிடையாதுங்க. அவரை தேடனா போதும், அவர் கூட கொடுப்பாரு. அவர்கிட்ட நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல. அவரை உண்மையாய் தேடுகிற எந்த மனுஷனையும் கர்த்தர் கைவிட்டது சரித்திரம் இல்லவே இல்லை. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப நாம் பாவத்திலிருந்து நீக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாறி விடுகிறோம். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. மறுபடியும் வாசிங்க பாருங்க, சொல்றாரு பாருங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் என்ன பண்ணும்படிக்கு அழிக்கும்படிக்கு பிசாசுடைய எல்லா விதமான சாபங்கள் தரித்திரங்களை நம்முடைய வாழ்க்கை கெடுத்து கொண்டிருக்கிற, குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கிற, இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் சொல்றது என்ன தெரியுமா? பிரதர் உங்களுக்கு தெரியுமா? நல்லா சொல்றவங்களுக்கு கேளுங்க, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஒரு வழியாய் வருகிறது, 7 வழியாயோடு போகும். ஆனால் இந்த வசனம் நமக்கு நிறைவேறலை அப்படின்னு சொன்னால், நிறைவேறாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நாம் அந்த வசனத்துக்கு உள்ள போல வெளியே நிற்கிறோம். வசனம் உனக்குள்ளே இருந்தால் அந்த வசனம் என்ன செய்யும் தெரியுமா? உன் வாழ்க்கையை மாற்றும், உன் குடும்பத்தை மாற்றும், வேலை ஸ்தலத்தை மாற்றும், படிப்பை மாற்றும். யார் எதை வேணாலும் சொல்லட்டும், ஆனால் உனக்கு விரோதமாக எழும்புகிற ஒன்று என்ன பண்ணது? வாய்க்காது. வாய்க்காதபடி செய்கிறது இவன் தான் இயேசு. அதை வாக்கிய பண்ணுகிற இயேசு கிடையாதுங்க. அது வாக்கிய பண்ணாத உனக்கு விரோதமாக எழும்புகிற எதையும் கர்த்தர் நிர்மூலமாக்கப்படுவார். உனக்கு முன்பதாய் நிற்கிற எதையும் யோசிக்காத, ஒன்னே ஒன்று யோசி, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற எதை பார்த்தாலும், வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், மந்திரமா இருக்கட்டும், சூனியமா இருக்கட்டும், சாபமா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும் உன்னை என்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை ஆராதிக்கிற, கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் என்ன பண்ணாதுங்க? சேதப்படுத்தாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், கர்த்தரை ஆராதிக்கிற நாள். இன்னைக்கு கிறிஸ்துவங்க பாரு அஜாக்கிரதையாக இருக்கிறாங்க.
வீட்டில் சுகமாக டிவி போட்டுன்னு பார்த்துருப்பாங்க, எங்கே ஜாலியாக சுற்றின்னு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் தான் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. இந்த ஒரு நாள் கூட ஒழுங்காக கர்த்தரை ஆராதிக்கிறத வர்றது கிடையாது. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த மாம்சத்துக்குரிய இம்மைக்குரிய காரியத்தில் சிக்கி கொண்டிருக்கிறதுனால அவங்க பரலோகத்துக்குரிய காரியத்தில் பெற்றுக்கொள்ள முடியல. அவங்க பெற்றுக்கொள்ளாததுனால நாம் அவர்களை குறித்து கவலைப்பட தேவையில்லை, நம்மை குறித்து நாம் கவலைப்படுவோம். அல்லேலூயா. அவர்களை குறித்து பார்த்து கொள்ளட்டும். நாம் செய்கிற காரியம், நாம் வார்த்தையில நிலைத்திருப்போம்னா, இந்த வார்த்தை சொல்கிறது மிக அருமையான வார்த்தை. 15 வாசிங்க. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மரண பயத்தில் இருக்கிற மனுஷனை மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணாரு? தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் நம்முடைய மரண பயத்தில் மீட்பதற்கு இயேசு மரணத்தை அனுபவித்தார். இயேசு மரணத்துக்குள்ள கடந்து போனார். இன்றைக்கு நீங்களும் நானும் மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு யாராலே முடியாதுங்க. எந்த பயத்தில் இன்னைக்கு அநேக ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிற தெரியுமா? பிசாசுக்கு தான் பயப்படுறாங்க, கர்த்தருக்கு பயப்படுறதே கிடையாது. அநேக கிறிஸ்தவங்க மந்திரத்துக்கு, சூனியத்துக்கு, ஏவலுக்கு அல்லது ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு பயப்படுறாங்க. உண்மையா இருக்கிற கிறிஸ்தவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க, எதுக்கும் பயப்படவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிசாசை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை யாரு கொடுத்திருக்கிறாரு? உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாதவங்க தான் பயத்தில் இருக்கணும். என்ன பயம்? மரண பயம், திகிலு, தூக்கம் வரல, அநேக சூழ்நிலைகள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த சிக்கல் கடந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தரை உண்மையாய் பிடித்துக் கொள்வோமானால் அவர் ஜீவிய காலமெல்லாம் அந்த மரண பயத்தில் இருந்த மனுஷிய விடுதலையாக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை சாபத்திலிருந்து, வறுமையிலிருந்து மீட்டி கர்த்தர் சுகமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது பாவத்தை அழிக்க இயேசு என்ன பண்ணார்? வெளிப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டது நோக்கம் பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது. இரண்டாவது சொல்லப்படுகிறது, பாவத்திலிருந்து மனிதனை இயேசு ரட்சிக்கும்படியாக வந்தார். அதுதான் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு. வேதம் சொல்லும் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். வேதம் சொல்லுது, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தவிர ரட்சிப்பு கிடையவே கிடையாது. உலகத்தை ரட்சிப்பதற்கு உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்துவால ஒருத்தரால மட்டும்தான் ரட்சிப்பு கொடுக்க முடியும். வேற யார் ரட்சிப்பு கொடுக்க முடியாது. பாவ மன்னிப்பு கொடுப்பது அவர் தான், ரட்சிப்பு கொடுப்பது அவர் தான். அவரை இல்லாமல் ஒரு நாள் ஒருபோதும் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு கொடுக்கிற தேவன். முதலாவது வேதம் சொல்லுகிறது, என்ன பண்றார்? அவர் மனிதனாய் வந்தார். ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இரண்டாவது சொல்லுகிறது, ரட்சிக்கிற தேவன். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவினான். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக அருமையான வார்த்தை சொல்லுகிறது. என்னவா இருக்கிறாரா? பாருங்க என்ன சொல்றாரு, வாசிங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவினான். ஆமென், ஹல்லேலூயா. சொல்றாரு, இயேசுவை தவிர நீதிமான் உலகத்தில் கிடையவே கிடையாது. நான் பாவியாக இருந்த எல்லா மனிதனை காட்டில் பாவியான என்னை பாவியத்திலிருந்து விடுதலையாக்கின தெய்வம் அவர். இந்த ரட்சிக்கிற தேவன், உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒருவராக தான் பாவத்திலிருந்து ரட்சிக்கிற தேவன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. முதல்ல நாம் பார்த்தோம், அவர் என்ன பண்ணுகிறார்? பாவத்திலிருந்து
விடுதலையாக்கி ரட்சிக்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது மிக பாவத்திலிருந்து மனிதனை ரட்சிக்கிறார். இங்கே மூன்றாவதாய் நாம் பார்க்கிறோம், வேதம் சொல்லுகிறது மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க பூமியிலே மனுஷகுமாரனுக்கு என்ன பண்ண, இயேசுவுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. வாசிங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். பாத்தீங்களா, அங்க சொல்றாரு பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசுவை தவிர யாருக்குமே அதிகாரம் கிடையாது. சொல்றாரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ போ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பாவம் மன்னிப்பு கொடுக்கிற தெய்வம். முதலாவது வேதம் சொல்லுது, இந்த தேவனாகிய கர்த்தர் பாவத்தை அழிக்கும்படியாக வந்தார். இரண்டாவது ரட்சிக்கும்படியாக வந்தார். மூன்றாவது என்ன செய்ய வந்தாரு, பாவத்திலிருந்து மனிதனை பூமியில மன்னிப்பதற்குரிய ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம். அதற்கு அவன் இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். என்ன சொல்ற பாத்தீங்களா, நீ போ, ஆனா நானும் உன்னை என்ன பண்ண மாட்டேன், ஆக்கினைக்குள்ள கொண்டு அனுப்ப மாட்டேன். ஏன்னு கேட்டனா பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு. அதனால அவர் சொல்றாரு நீ போ, இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாதபடி நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு ஸ்திரியை பார்த்து எல்லாரும் கல்லடிச்சு கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. சொல்றாரு உங்களில் யாரோ ஒருவன் பாவம் செய்யாதவனா இருந்தா என்ன பண்ணுங்க, கல்லெறிங்க. ஆனால் எல்லாரும் போயிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவர்கள். ஆனாலும் இன்றைக்கு பாவத்தை மன்னித்த தெய்வம். நீ போ, இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. ஏன்னா பாவத்தை மன்னித்து விட்டார். நீ பாவியா வாழக்கூடாது, நீ தரித்திரமாக வாழக்கூடாது. இந்த உலகத்தில் நீ இயேசுவை தவிர வேறு ஒரு தெய்வம் இல்லை என்பதை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட வெளிப்பட்டிருந்தார். அதனால தான் நாம் இன்றைக்கு அவரோடு கூட நாம் வாழ்ந்தபடியாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, போ, இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. அடுத்த வருஷம் வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். இதுதான் இயேசு இந்த உலகத்துல மனுஷனுக்கு இந்த இம்மைக்குரிய வாழ்த்து சொல்றாரு. நீ வாழ்கிற நாட்கள் இருளில் வாழத்த தேவன் ஒரு நாள் என்ன பண்றதுல அனுமதிக்கிறது கிடையாதுங்க. இருளில் இருப்பது, சாபத்தில் தரித்திரத்தில் இருப்பது தேவன் ஒரு நாள் அதுக்கு என்ன பண்றதுல அனுமதிக்கிறது கிடையாது. அவர் சொல்லுகிறார் நீ போ, இனி பாவம் செய்யாதன்னு சொன்ன. பாவம் செய்ய மன்னிச்சுட்டாரு. இனி நீ என்ன பண்ணாத, இருளில் இல்லை, நீ வெளிச்சத்தில் இருக்கிற. தெரிஞ்சுக்கோ, அவர் வெளிச்சமா இருக்கிறது போல நாமும் என்னவா இருக்கணும், வெளிச்சமா இருக்கிறோம். அப்ப தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். மறுபடியும் அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒளியிலே நம்ம வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தின் வாசி 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். நல்லா கேட்டீங்களா? போ, இனி பாவம் செய்யாதுன்னு சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு, உனக்கு மறுபடி நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் சமத்துட்டேன், நான் முழுகி நான் சமத்துட்டேன், அந்நிய பாஷை பேத்துட்டேன், அபிஷேகம் பெற்றேன். ஆனால் திருப்பி அதே பாவத்தை செய்யும்போது அவர் சொல்றாரு நீ பாவத்தில் மன்னிக்கப்பட்டுட்ட, ஆனால் திருப்பி நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. போ, இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. அது சொல்றாரு. வாசிங்க. அதற்கு பின்பு
பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். நல்லா கவனிங்க. அதுதான் இன்னைக்கு வசனம் சொல்லுது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க இன்னைக்கு சொன்னீங்கன்னா நிறைய பேர் அநேக சாபத்தில் கட்டிலேருந்து விடுதலை ஆக்கி வந்துடுவாங்க. வந்துட்டு திருப்பி போகும்போது என்னன்னா, அதான் 1 போனால் திருப்பி 7 வந்துடும். 1 போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், திருப்பி 7 வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இருளில் இருந்துச்சு, அந்த இருளிலேருந்து வெளிச்சம் வந்தாங்க. வெளிச்சத்துக்குள்ளே வந்தவனே திருப்பி இருளில் போனால் அந்த இருள் என்ன செய்யணும், எல்லாத்தையும் சேர்த்து கொண்டது மொத்தமாக வச்சுக்கும். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, நீ போ, இனி பாவம் செய்யாத, நீ சொசமாயிட்ட, நீ நல்லா ஆயிட்ட, ஆனால் திருப்பி நீ பழையபடிக்கு போகாத. நீ என்ன பண்ண, மறுபடியும் நல்ல சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி, அதே மாதிரியாக நடந்துக்க, திருப்பி பின்னால் போகாத. பின்னால் போனால் வாழ்க்கையில் பிரச்சனை வரும். போ, இனி பாவம் செய்யாத. அப்போ தேவனாகிய கர்த்தர் நமக்கு பாவங்களை மன்னிக்கிற தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் 3ஆவதாக நாம் பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் அவர் அழிப்பதற்கு, சாத்தானுடைய அதிகாரங்களை எல்லாவற்றையும் அழிப்பதற்கு இயேசு வெளிப்பட்டார். ரட்சிப்பதற்காக இயேசு வெளிப்பட்டார். மனிதனுடைய பாவங்களை பூமியில் மன்னிப்பதற்கு இயேசுவை தவிர வேற யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. இயேசுவை தவிர ஒரு மனுஷனுக்கும் மன்னிப்பு கிடையாது. ஆனால் மன்னிக்கிற தேவனாகி கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறபடினால இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு நமக்குள்ள இருக்கிறபடினால நாம் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். வேதம் சொல்கிறது, அவர் பாவங்களை அழிக்கும்படியாக வெளிப்பட்டார். தேவனாகிய கர்த்தர் பாவ மன்னிப்பை மனுஷனுக்கு தரும்படியாய், ரட்சிக்கும்படியாய் இயேசு வந்தார். 3ஆவதாய் பாவங்களை மன்னித்து பூமியிலே மனுஷகுமாரனுக்கு மாத்திரம், இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் தான் என்ன உண்டு, அதிகாரம் உண்டு. நீ போ, இனி பாவம் செய்யாது. ஏன்னா பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டாய். ஆனால் பாவ மன்னிப்பாக மீட்பு உனக்கு கிடைத்திருக்கிறபடினால அதற்குள்ள சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாம் இன்றைக்கு தெளிவான விசேஷமாக காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க முடிய கடந்து வந்திருக்க ஐயாயிரத்து கொடுக்க போகிறோம். நான் ஒரு தேவ சமுதிர கண்களை முடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளில் கர்த்தாவே, நாங்கள் இந்த 21 நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டிருக்கிற இந்த 16வது நாள் அந்தவரே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்துக்காய் அந்த பாவத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளோடு பேசும், நாமத்தை மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.